நாள் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர் இடத்துல வந்து எங்கள் அம்மா வந்து என்னை ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல. நான் படிச்சிருந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கல. எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு வந்து தோல்விகள் மாத்திரம் தான் நான் சந்தித்தேன். வேலையே கிடைக்கல. இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணுறோமே, அப்புறமா எனக்கு வேலை சுத்தமாக கிடைக்காது. நானே சோர்ந்து போய் உடஞ்சி போய் எனக்கு இதுக்கப்புறம் எந்த வேலையுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு தான் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போனாங்க. பாஸ்டர் வர நேரம் ஆயிடுச்சு. அப்போ பாஸ்டர் வெளியே வந்த உடனே அன்னைக்கு பாஸ்டருக்கு வந்து 4:30 மணிக்கு ஒரு திருமணம். 4:15 நாங்கள் வந்து பாஸ்டரை மீட் பண்ண போயிட்டு இருக்கோம். அப்போ பாஸ்டர் வந்து எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, பேசவே இல்லை. பார்த்துட்டு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, என்ன விஷயம், என்ன வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயா பாஸ்டர் இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருக்கான், ஒரு வேலையுமே அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, தயவு செய்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாஸ்டர் எதுவுமே பண்ணல, நீ போப்பா இந்த வாரத்தில் உனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். எனக்கு இந்த அணுகுமுறை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் சொல்லி சுத்தமாக போயிட்டாரு. நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட செம்ம சண்டை, நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ப்ளூ ஸ்டார் அண்ணா நகர் ரோட்ல நின்று எங்க அம்மா கூட சண்டை போட்டேன். இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவர் என்ன இப்படிப்பட்ட ஒரு வாரத்தை செய்த ஒரு விசுவாசி வரும், இவர் வந்து ஜெபிக்காம விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இடத்துல பயங்கரமா சண்டை போட்டேன். எங்க அம்மா ஒன்னே ஒன்று சொன்னாங்க, சில நேரங்கள்ல நமக்கு புரியாத ஒரு நிலைமையில, புரியாத ஒரு சூழ்நிலையில நம்ம முழுவதுமாய் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்படைச்சிடணும், தர்க்கம் பண்ணக்கூடாதுன்ற வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு இது ஜீரணிச்சுக்க என்னால் முடியல. எப்படி இந்த பாஸ்டர் இந்த காரியத்தை செய்யலாம்? ஒரு விசுவாசி நான் வந்திருக்கிறேன், என்னை கூப்பிட்டு ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு விரோதமா எவ்வளோ மேக்சிமம் சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன். ஆனா நான் திரும்பி பார்க்கிறேன், அந்த மனுஷன் அவ்வளோ அவசரத்துல சொன்னாலும் அந்த வாரம் முடியறதுக்குள்ள ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து உன்னை தர்ம சங்கடமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டுருவார். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் போகவே கூடாது பிரதர் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு சூழலை நான் போகவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நிலைமை, அன்னைக்கு நம்ம உட்கார்ந்து போதகரை, நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிற காரியங்களை, இயேசுவை குறை மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க எதை விசுவாசிக்கணும் தெரியுமாங்க? உன்னை ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லுவேன், அதை தடுக்கிறதுக்கு எந்த மனுஷனால முடியாது.